ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம க்ளீனிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய உப்பு கரை படிஞ்ச, இந்த மாதிரி குழாய்களில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கிற இந்த மாதிரி சிங்கை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இந்த குழாயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த பேஸ்ட்டை உப்பு படிஞ்ச டைல்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். நல்லாவே ரொம்ப க்ளீன் ஆகும். அழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அழுக்கு ரொம்ப அவ்வளோவா இல்லை அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த குழா அடியிலலாம் நிறைய அழுக்கு இருந்துச்சு. இதை இப்போ இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போதே அது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுற பாருங்கள். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது. பார்க்கவே நல்ல புதுசு போல் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த சிங்கில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே வினிகர் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஊற்றும் போதே பொங்கி வரும். இதனால் இந்த உப்பு கரைகள் எல்லாம் நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக விம் லிக்விட் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் இது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுறலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக இந்த உப்பு கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகிருக்கு. டேப் சிங்க் ரெண்டுமே நல்லா அழுக்கு போய் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இடத்துலலாம் நிறைய உப்பு கரைகள் இருந்தது. இது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பார்க்கவே நல்ல புதுசு போல் இருக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.